வாசகர்களுக்கு முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். சென்ற வாரம் ஒரு வீடியோ டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் ஆரம்பித்தேன். சென்ற வாரம் நோயை பற்றி நம்ம ஆய்வு பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தலையில் நோய் வரும். இப்போ அசுவதி நட்சத்திரங்கிறது இந்த இடைவெளி. பரணி நட்சத்திரம் இந்த இடைவெளி. இது கார்த்திகை நட்சத்திரம். இப்போ எனக்கு 6ஆம் பாவம் விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் வீடு செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரம், சூரியன் உப நட்சத்திரம். இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் வருது இல்லையா, அதனால இஎன்டி ப்ராப்ளம் ஆகுது. கண், காது, மூக்கு, தாடையின் மேற்பகுதி, இந்த 3 பகுதியில் எனக்கு ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம்? இது பாட்டை குறிச்சு நட்சத்திரம். அந்த இந்த பாட்டுக்குள்ளே இது நடக்கும். இந்த பாட்டில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, சூரியன் உப நட்சத்திரம் வந்துச்சு இல்லையா, சூரியன் எலும்புகளுக்கு காரணம், ஒளி அண்ட் ஒலிக்கு காரணம், சப்தத்துக்கும் பார்வைக்கு விசுவலைஸுக்கும் காரணம் சூரியன் காரணம். எனக்கு கண் ப்ராப்ளம், தூர பார்வையில் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி காது ஒளி, ஒரு சைடு காது சரியாக கேட்காது. அதே இது மூக்கில் எனக்கு எலும்பு வளர்ந்து ஒரு சைடு இந்த இடது பக்கம் அடைச்சிருக்கு. புரியுதா? அதே மாதிரி எனக்கு பல் சொத்தல், கால்சியம் டெஃபிஷியன்சி, எலும்பு, ஒளி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை எனக்கு காட்டும். இதே சூரியன் எனக்கு தனுசு ராசியில் இருக்காரு. தனுசுல 2ஆம் பாவத்துக்குள்ள எனக்கு சூரியன் இருக்காரு. தனுசு பெட்டக்ஸை குறிக்கும் இல்லையா, எனக்கு பெட்டக்ஸ்ல ஒரு எலும்பை உருவிட்டாங்க. சிறு வயதுல எனக்கு ஊசி போடும்போது எலும்புல குத்தி எலும்பு குறையடி போய் அந்த ஒரு எலும்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 5 வயசுக்குள்ளேயே எனக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் பிறந்ததே சூரிய திசையில் பிறந்தேன். அந்த 6ஆம் பாவ வேலையை அது புரியுதா? இதே சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா, எனக்கு சூரியன் இந்த சிம்மத்துக்கு அதிபதி இல்லையா, அப்ப இந்த இதய சிவத்துக்கு மேல் பகுதியில எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்க. இதயத்துக்கு மேல் பகுதி தோற்றம். அது எப்படி சார் அதற்குள்ள மேல் பகுதி? ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது தனது சொந்த வீட்டின் பலனை தரும், ராசியின் பலனை. அந்த ராசிங்கிறது ஒரு உடலின் வெளிப்பகுதியை குறிக்கும் அல்லது உறுப்பின் மேல் பகுதியை குறிக்கும். புரியுதா? இப்ப எனக்கு தலையில நோய் வருது அப்படின்னா தலைக்கு உள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை இது காட்டிச்சு நட்சத்திரம். ஆனா செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தலையின் வெளிப்பகுதியில எனக்கு நோய். சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா வெளியே அந்த மேல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது தனது ஆதிபத்திய பலனையும் சேர்த்து தருவார். நட்சத்திர பலன், ஆதிபத்திய பலன் கிட்டையும் சேர்த்துவாங்க. அப்ப உள்ளனையும் ப்ராப்ளம், வெளியிலையும் ஒரு கிரகம் வேறு கிரகத்தின் நட்சத்திரத்துல இருக்கும்போது அந்த நட்சத்திரம்ங்கிறது உள் உறுப்பை குறிக்கும். அப்போ உள் உறுப்புலதே எனக்கு நோய் வரும். புரியுதா? இப்ப எனக்கு 6ஆம் பாவம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சூரியனுடைய உப நட்சத்திரத்துல விழுந்ததுனால எனக்கு அந்த பகுதியில எனக்கு பிரச்சனை. இதே சூரியன் தனுசுல இல்லாம மேசத்திலேயே சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னு அப்ப எனக்கு இஎன்டி ப்ராப்ளமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அது கொடுத்துருக்கு.
சூரிய நட்சத்திரத்துல இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அப்ப அந்த இடத்துல எனக்கு அந்த நட்சத்திரத்துக்குரிய நோயையும் எனக்கு ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் இந்த புள்ளியில விழுந்தாலோ அல்லது 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இதே நட்சத்திர உபநட்சத்திரத்துல இருந்தாலோ எனக்கு இந்த நோயை வழங்கும். சரி சார். புரியுதா? புரியுது சார். இப்படிதான் நட்சத்திரத்தை வச்சு நம்ம உள் உறுப்பை வந்து தீர்மானிக்கும். சரிதா? புரியுது. ஒரு கிரகம் வேறொரு கிரகத்தின் நட்சத்திரத்துல இருக்கும் போதுதே அந்த உள் உறுப்பை போய் கை வைக்கும். அதே கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா உள் உறுப்பையும் வெளிப்பகுதியிலையும் ப்ராப்ளம். புரியுதா? இப்போ எனக்கு வந்து சிறு வயசுல வந்து வேனல் கட்டி வந்துச்சு. எனக்கு செவ்வாய் தசை நடந்துச்சு. செவ்வாய் தசை நடக்கும்போது சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருப்பாங்க. அப்ப சந்திரனும் ஒரு காரகமா இருந்துச்சு. எனக்கு செவ்வாய் வந்து எனக்கு எத்தனாம் பாவ புத்தினால 1ஆம் பாவ புத்தினால 3ஆம் பாவ புத்தினால வந்துட்டாங்களா? அப்ப செவ்வாய் அந்த உபநட்சத்திரமா வருது இல்லையா? அப்ப தன்னுடைய வீட்டின் பலனையை அதை சேர்த்துக்கலாம். எனக்கு செவ்வாய் திசை வரும்போது இது விருச்சக செவ்வாயோட வீடு இல்லையா? மேசமும் செவ்வாயோட வீடு இல்லையா? எனக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட வேனல் கட்டி வந்துச்சு. செவ்வாய் திசை பூரா வேனல் கட்டின அவஸ்தையா இருந்துச்சு. ஒரு கொப்பளை வெடிக்கும், வேனல் கட்டி வெடிக்கும், அது 6 இன்னொரு கொப்பளை ரிலீஸ் ஆகும். இப்படி 6 வருஷமா ரண வேதனையா அனுபவிச்சு. ஒரு சைக்கிள் ஓட்ட முடியாது. சைக்கிள் ஏறி ஓட்டுனேன் அப்படின்னா 2 தொடையை அப்படியே முன்னாயிரும். கொஞ்ச நேரம் ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் மேல உட்காந்தேன்னா அந்த இடம் பூரா அப்படியே பொறி பொறியா வந்து அது கொப்பளம். நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு நார்ல பின்ன ஒரு சீட்டு ஒன்று கையில வச்சிருப்பேன், கைக்குள்ள போட்டு. அதை போட்டுதான் அதுக்கு மேலதான் நான் உட்காரணும். இதுக்காக சைக்கிளுக்கே டிரைவர் வச்சிருக்கேன் நான். செவ்வாய் திசையில் சைக்கிள் ஓட்ட முடியாது. எல்லாரும் காருக்கு டிரைவர் வைப்பாங்க, நான் சைக்கிளுக்கு டிரைவர் வச்சேன். அந்த அளவுக்கு சைக்கிள் பெரிய விஷயம் சார். இந்த மாதிரி அந்த காரகத்துக்கு ஒப்ப அங்கிட்டு வேலையை செய்யலாம். இந்த காரகம் அந்த காலச்சக்கரத்தின் பாவம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்க. சரிங்க சார். இன்னொரு டவுட்டு. இப்போ சூரியனுக்கும் சொல்லிட்டீங்க அந்த பாவத்துக்கு, அதுலேயே அந்தரமாக வருதுல்ல, அதுக்கு எப்படி சார்? முதல்ல உபநட்சத்திரத்துக்கே இன்னும் ஒழுங்காக யாரும் எடுக்கிறது இல்லை. அதுக்குள்ள அந்தரத்துக்கு போனீங்கன்னா என்ன? இல்லை சார், ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் தரும். அதை பற்றினா இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் பாஸ்கர்னே பண்ண முடியாது. பாஸ்கர்னால முடிஞ்சது எதையோ அதுவே செய்ய முடியும். காலமிட்ட கட்டளையை செஞ்சு விட்டுருக்கீங்க. புரியுதா? சரி. அதனால எல்லாத்தையும் துல்லியத்துக்கு இப்போதைக்கு கிடைச்ச ஆவணங்களை வச்சுதே நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி சரி. அது துல்லிதமா இருந்தாலே சப்சோப்புக்கு கரெக்டாக வரும். சப்சோப்புல நம்ம வந்து எடுத்து சொல்றதுலாம் இப்போதைக்கு சாஃப்ட்வேருக்கு வசதி பத்தாது. எல்லாரும் பிறந்த நேரம் அவ்வளவு மைக்ரோ 4 செகண்ட்ல எல்லாம் யாரும் டைம் கொடுக்கறது கிடையாது. சரி சார். நீங்க அதை போய் தொட்டு நீங்க அதுக்கெல்லாம் நீங்க ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா அது நிறைய டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆமா, ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க இதை சொல்றதுல புரியுதா? இது வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறது. சரி சார். இதே இது பாவகாரங்கள்னு ஒண்ணு. நம்ம வந்து நட்சத்திரத்தை உறுப்பு எடுத்துட்டோம். உறுப்புல என்ன பிரச்சனைங்கிறத காட்டி அது வந்து உறுப்புல பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல பாவகாரங்களை இன்க்ளூட் ஆகினே அது சில வேலைகளை செய்யும். புரியுதா? சரி. இந்த பாவகாரம் எல்லாருமே 6, 8, 12 நோய் ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்துல எல்லாருமே சொல்லப்பட்டது. முதல் முறையாக எனது முறையிலனே 12 பாவத்துக்கு நோயை சொல்லி. புரியுதா? இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்டது கிரக காரகங்களை வைக்கும், காலச்சக்கரத்தை வைக்கும் ஒரு பாட்டில் நோய் என்ன வரும், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நோய்களைன்னே எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. சரி. இதுல பாவம் சார்ந்த நோய்கள்னு ஒண்ணு. பாவம் சார்ந்த நோய்களை பாஸ்கரா ஜோதிடம்
ஒன்றாம் பாவம்ங்கிறது சிந்தனை சார்ந்த நோய். சிந்தனை தலை சார்ந்த நோய். 2ஆம் பாவம் உடல் ஏற்றுக்கொள்ள. பல். 3ஆம் பாவம்ங்கிறது உணர்வு புலன். காது. ரத்த நாளம். நரம். 4ஆம் வீடு உற்பத்தி. உற்பத்தி சார்ந்த. மார்பு. 5ஆம் பாவம் உயிரணுக்கள். இதயம். 6ஆம் பாவம் உணவு பழக்கம். வயிறு. 7ஆம் பாவம் தொற்று நோய். தொற்று நோய் பெண்ணோய். கிட்னிகள். 8ஆம் பாவம் வலி வேதனை. மர்மம். 9ஆம் பாவம் கட்டி வீக்கம். ஆசனம். 10ஆம் பாவம் அதீத உற்பத்தி. முழங்கால். 11ஆம் பாவம் சத்துக்கள். கணுக்கால். வெளியேற்று பாதை. இது கட்ட சொல்லி ஒன்று. மொத்த சொல்லி வெளி 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 இது இல்லை, அது கரெக்டு தான். அது கரெக்ட் தான் சார். முன்னாடி பழக்கத்துக்கு லாபம் கொடுக்கும். உணவு பழக்கம் 6. இந்த மாதிரி 12 பாவங்கள் சார்ந்த நோய்கள். இப்போ இந்த 12 பாவங்களை வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவிட்டி பண்ணி நீங்கள் நோய்களை டிசைட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம லக்னத்தை வச்சு பார்க்கும்போது காலச்சக்கரத்துக்கு எடுத்து பார்த்தோம். இப்போ பாவத்தையும் அது வந்து ஒரு பார்ட். அந்த காலச்சக்கரத்துக்கு ஒரு பார்ட்டு. அது வந்து சூழலை. இப்போ எனக்கு விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் வீடு, காலச்சக்கரத்துக்கு 1ஆம் வீடு. அந்த 6ஆம் வீடு எனக்கு வயிறு. விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் வீடு வயிற்றுப்பகுதி. எனக்கு இந்த வயிற்றில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தலையில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வயிற்றுல பிரச்சனை வர்றதுனால எனக்கு தலையில் பிரச்சனை வரப்போகுது. என்னுடைய லக்னத்துக்கு 6ஆம் வீடு வயிறாயிருக்கு. அப்போ எனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கிறதுனால காலச்சக்கரத்துக்கு 1ஆம் வீட்டில் பிரச்சனை வரப்போகுது.
இதே ஒரு மகர லக்னத்துக்காரர் இருக்காருன்னு வச்சுருக்கேன், அவருக்கு 6ஆம் வீடு வந்து மிதுனமாயிருதுல்ல, அவருக்கு வயிற்றுல பிரச்சனை வந்துச்சுன்னா தோள்பட்டை கைகள்லாம் அவருக்கு பிரச்சனை வரும். எல்லாருக்கும் தலைவலிக்குது, ஒரே பிரச்சனையா இருக்கா? அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ல அந்த நோய்கள். ஆனா இந்த இதுபடி இந்த ஆர்டர் படி தான் இந்த ஆர்டர் படி தான் வரும். இதை நம்ம முன்னோர்கள் 4 கேட்டகரியா வாதம், பித்தம், சிலேத்துமம், கபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விருச்சக லக்னத்துக்கு தலையில பிரச்சனையை காட்டுது அப்படின்னா அது வயிற்றுலயும் இருக்குன்னு அர்த்தம். வயிற்றுல ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் அவருக்கு தலையில பிரச்சனை வருது. எப்படி பார்த்தாலுமே வயிறு தான் காமனா இருக்கு, ஆனா காட்டுற இடங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஒருத்தருக்கு தலை, ஒருத்தருக்கு கழுத்து, இப்படி இப்போ ஒரு தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீடு வயிறு, அவருக்கு வயிற்றுக்கு போறதுனால கழுத்துல பிரச்சனை வரும். அதே ஒரு மகர லக்னத்துக்கு 6ஆம் வீடு தோள்பட்டை கைகளாயிருது, அவருக்கு வயிற்றுல பிரச்சனைனா கை தோள்பட்டை கைகள்லாம் குறைச்சல் எடுக்கும். அதனுடைய பொருள் என்ன? எனக்கு 6ஆம் வீடு உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுனால எனக்கு தலையில பிரச்சனை வருது. ஆமா. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீடு மண் அதிகமாகிறதுனால அவருக்கு கழுத்துல பிரச்சனை வருது. மகர லக்னத்துக்கு 6ஆம் வீடு காற்று தத்துவம் அதிகமாகிறதுனால அவருக்கு தோள்பட்டை கைகள்ல பிரச்சனை. இதைதான் நம்ம முன்னோர்கள் வாதம், பித்தம், சிலேத்துமம், கபம் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. இந்த 4 என்ன வைத்தியத்துக்காண்டி சொல்லப்பட்ட வார்த்தையை வெளியே, ஆனா ஜோதிடத்துல இது பஞ்சபூதங்கள் தான், நீர், நிலம், நெருப்பு, காற்று. இதை போய் நீர் கூடி இருக்கு, நெருப்பு கூடி இருக்குன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? இதை வாதம், பித்தம், சிலேத்துமம் வைத்தியத்துல அந்த வார்த்தைகளை மாத்தி போட்டுருக்காங்க, பொருள் ஒன்றுங்க. புரியுதா? இதுவே அப்படியே பெண்களுக்கு மாத்தி வச்சு சொல்லணும், அவ்வளவுதான். டவுட் இருக்கா சார்? இன்னொரு இப்போ பாவ ரீதியா மாறி வருதுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் பாவம் கீதம்னா இங்கே பேசக்கூடாது. இது வந்து பேஸ்மெண்டா. உங்களுக்கு எந்த பாவம் எந்த நட்சத்திரத்தில் விழுகுதோ அந்த நட்சத்திரத்தின் இயல்பதை தரப்போகுது. இங்கே ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணலாம். புரியுதா? முதல்ல பேசிக்கை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 6ஆம் வீடு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா மூளையில தான் பிரச்சனை வரும். பரணியில விழுந்துச்சுனாக்க கார்த்திகை உத்திர கண்ணுக்கு கண் காது மூக்குல பிரச்சனை வரும். கார்த்திகையில விழுந்துச்சுன்னா தாடையில எலும்புகள்ல பிரச்சனை, பல்லுல பிரச்சனை வரும். நீங்க பாவங்களை கணிக்கும் போது ஒவ்வொரு பாவமும் எந்த நட்சத்திரத்துல விழுகுதோ அதை எடுத்துக்கிற வேண்டியதானே. இது என்ன பாவம் நட்சத்திரம் 2 கதையும் ஒண்ணுதானே. எல்லாம் இது 27 நட்சத்திரம் என்ன மில்கி வேதே. மில்கி வேதை இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அங்க இருந்து தானே அடுத்த பாட்டுக்கு போகுது. இப்போ இதுக்கு எப்படிங்க சார்? இப்போ எனது வந்து கண்ணிங்கிற போது முழங்கால் 6ஆம் பாகம் காலச்சக்கரத்துக்கு. அப்போ வயிற்றுல உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை வருதுன்னா முழங்காலில் பிரச்சனை வரும். உங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தலையில ப்ராப்ளம் வரும். கன்னியாலகனுக்கு 8ஆம் வீடு மேசம்ல, உங்களுக்கு மர்ம உறுப்புல ஏதாவது பிரச்சனைனாக்க உங்களுக்கு தலையில பிரச்சனை வரும். உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்கு தலைவலி இருக்கும். இதை எப்படிங்க சார் பாவகத்தை இதோட இது பண்றது? இப்போ உங்களுக்கு 8ஆம் வீடுன்றது ஒரு பாவத்துல விழுது இல்லைங்க, அது மேசத்துக்குள்ளதானே விழுவும். அதான் லிங்க் பண்றீங்க. வலி வேதனை மர்ம உறுப்புன்னு அங்க லிங்க் பண்றோம். அது உஷ்ணத்தால வரும் அப்படின்னு. இப்ப பாவகத்தை அதோட அட்டாச் பண்ணுவோம். உங்க யாரா இருக்கலாம் இந்த 6ஆம் வீடு நெருப்பு ராசியா வருதா அவருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரத்தையும் செய்யும். யாரா இருக்கலாம் காற்று ராசி வருதா அவருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இதே நம்ம முன்னோர்கள் என்னங்கன்னா வைத்தியம் ஜோதிடம் 2ஐயும் கம்பேர் பண்ணி வச்சிருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீ இதை தெரிஞ்சுக்கிறதுனால நீ வைத்தியத்துக்கு போகும்போது ஈஸியா இருக்கும் உனக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கோம். இப்போ எனக்கு 6, 8ன்றது எந்த வீடு நெருப்பு ராசி காற்று ராசி தானே. எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், உஷ்ண சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு தொந்தரவு இல்லைல்ல. புரியுதா? புரியுது. இந்த மாதிரி போயிடும்.
இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தோல் கை சம்பந்தப்பட்ட இதில் வந்து பிரச்சனை. எனக்கு அப்படியே தூங்கி எந்திரிச்சோம்னா அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கி போட்ட துணி மாதிரி உடம்பு கை காலெல்லாம் பிடிப்பிடும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி எந்திரிச்சு உடம்பெல்லாம் நெளிச்சு கொடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன், அந்த கேஸ் வெளியே நோன்படி ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6 8 என்ன வீடோ அதுக்குரிய எலிமெண்ட்ஸ் என்னவோ அதுக்குரிய ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு வரப்போகுது. இப்போ நெருப்பு ராசிக்காரர்களை யார் வேணாலும் எடுத்துங்க, 8ஆம் இடம் நீர் ராசி ஆச்சா, எங்கே போனாலும் தண்ணி பிரச்சனை இருக்கும். தண்ணியை போய் தொட்ட உடனே பிரச்சனை வந்துடும். லைட்டாக ஒரு சாரல் இருந்தாலும் உடனே உடம்பு தேவைப்படும். அவங்களுக்குலாம் சளி பிடிச்சா சாமானியத்தில் விடாது. அவங்களுக்கு தான் 8ஆம் வீடு நீர் ராசியாக இருக்குல்ல, அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கும். இதே போல பாவகாரங்களை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பலன்கள் எடுக்கணும். பெரும்பாலான புக்குகளில் கொத்து கொத்தா இருக்குது சார். இந்த மாதிரி டீட்டெயில் பிரித்து தர்றதுங்கிறது நம்ம சிஸ்டத்தில் மட்டும்தான் வருது. அது யாரு உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கா, எல்லாம் அப்படியே வெந்தது போதும் முந்தியில் உடனே அறவுரையாக படித்த உடனே இவர் ஒரு பெரிய நிபுணராக மாறிடுறாரு, கடவுளுக்கு அடுத்து ஏஜெண்டாக மாறிடுறாரு. எதோ ஒழுங்காக தூக்கி நிற்கிறீங்க, ஏதோ அக்கப்போர் பண்ணுறாங்க. என்ன செய்யணும்? இப்போ இந்த பாவகாரங்களில் 1 8ன்னு ஒரு நோய்க்குரிய பாவங்கள் தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த நோயினால அவர் மரணம் அடைய போறார். புரியுதா? அதே இது 3 8 அப்படின்னா அந்த உறுப்புகள் செயலிழக்க போகுது. 4 10 அப்படின்னா அந்த உறுப்புக்கு தேவையான சத்தோ கொழுப்போ ஏதோ ஒன்று அதீத உற்பத்தியை செய்யுதுன்னு அர்த்தம். 3 9 அப்படின்னா இயக்க உறுப்புகளை குறிக்கும். 4 3னாக்க சக்தி குறையிறத குறிக்கும். ஸோ ஒன்று வந்து 8ஓட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுடைய மரண அவஸ்தையாக தான் இருக்கும். 3 8 துர்மரணம் வராதா சார்? துர்மரணம் வராது, திடீர் மரணம். சடனா எதிர்பாராது அடப்பு. என்ன கேள்வி கேட்குறது அவங்க? இல்லை நல்லா இருக்கு நன்றி சொன்னது. சத்து குறைபாடுக்கும் சக்தி குறைதலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? சக்தி குறைதல்னா நம்ம உடம்பு வந்து உற்பத்தி திறன் இருக்கு இல்லையா, அந்த திறன் குறையுது. தெம்பு குறையுது, குறைபாடுன்னு சொல்றோம் இல்லையா, சோர்வாகிறது. அது கூட நம்மளுக்கு தேவையானதை அந்த ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இது வந்து அதீத ப்ரொடக்ஷன் காரணமாக சத்து குறைபாடு. தேவைக்கு அதிகமான வேலை செய்யும் போது அந்த குறைபாடாயிருக்குது. அது சத்து குறைபாடு. உபாதையை அதிகப்படுத்துது.
இப்படி பாவகாரங்கள் ஒன்று பின்னி 12 பாகத்தை எடுத்தீங்கன்னா பெர்மிட்டேஷனில் ஏகப்பட்ட காம்பினேஷன். இந்த பாவகாரங்கள் ரிலேட்டடாகவே அந்தந்த நோயை நம்ம புரியுதா? ஒரு நோயை கண்டறிகிறதுக்கு ராசி எடுக்கணும், நட்சத்திரம் எடுக்கணும், உப நட்சத்திரம் எடுக்கணும், காலச்சக்கரம் எடுக்கணும், பாவத்தை எழுதணும், பாவக்காரர், இந்த 6 விஷயங்களை எடுத்துதான் நம்ம ஒரு நோயை நம்ம சொல்லணும். இந்த 6 விஷயம் எடுக்காம ஒன்று மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறது சரியாக செட் ஆகாது. புரியுதா? ஏதாவது சரியா இருக்கா? இது எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். நோய்க்கு